மனைவியை பிரிந்து 18 வருடங்களாக தனியாக வாழ்ந்து வந்த கட்டட தொழிலாளி இரவில் ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனைக்கு சென்ற சோகம். கட்டட தொழிலாளி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பல் 3 நாட்களில் துடிதுடித்து அடங்கிய உயிர். கட்டட தொழிலாளியை அடித்து கொன்ற கும்பல் யார்? பின்னணி என்ன? நாமக்கல் மாவட்டம் கபிலர் மலை. ரொம்பவே அமைதியான இந்த கிராமத்துல 5ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு நடந்த ஒரு கொடூர சம்பவம் அந்த கிராமத்தையே அதிர வச்சிருக்கு. 45 வயசான ரத்தினோங்கிறவரு ஒரு சாதாரண கட்டட தொழிலாளி. 18 வருஷத்துக்கு முன்னாடியே கருத்து வேறுபாடு காரணமா பொண்டாட்டி பிள்ளைகளை பிரிஞ்சு திடுமல் கவுண்டம்பாளையத்துல தனியா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இந்த தனிமைதான் அவருக்கு ராஜேஸ்வரிங்கிற பெண்ணோட பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா அந்த பழக்கம் அவரோட உயிருக்கே உல வைக்க போகுதுன்னு ரத்தினம் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு. அதே கிராமத்தை சேர்ந்த ராஜேஸ்வரியோட கணவர் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி உடல்நல குறைவால உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் தனியா வாழ்ந்துட்டு வந்த ராஜேஸ்வரிக்கு ரத்தினம் கூட நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. அடிக்கடி 2 பேரும் தனிமையில சந்திச்சு பேசி பழகிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட இந்த உறவு கிராமத்துல உள்ள சில பேருக்கு தெரிய வந்து எல்லாரும் ராஜேஸ்வரியையும் அவங்க குடும்பத்தையும் தவறா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் ராஜேஸ்வரியோட அக்கா ஜெயக்கொடிக்கு தெரிய வந்துச்சு. தங்கச்சி குடும்பமானத்தை வாங்குறாளேன்னு நினைச்சு கோபப்பட்ட ஜெயக்கொடி ராஜேஸ்வரிய கண்டிச்சிருக்காங்க. ஆனா காதலுக்கு கண்ணும் இல்ல காதும் இல்லைன்னு சொல்வாங்களே, அதே மாதிரிதான் ராஜேஸ்வரி தன்னோட அக்கா ஜெயக்கொடியோட எச்சரிக்கைய காதலியே வாங்கல. அதனால ரத்தினத்துக்கும் ஜெயக்கொடிக்கும் இடையில அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு சில நேரங்கள்ல கைகலப்பாவும் மாறி இருக்கு. ஜெயக்கொடி என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாலும் ரத்தினமோ ராஜேஸ்வரியோ தங்களோட பழக்கத்தை தொடர்ந்துகிட்டே தான் இருந்திருக்காங்க. இது ஜெயக்கொடிக்கு உச்சக்கட்ட ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சூழல்ல 5ஆம் தேதி நைட்டு ராஜேஸ்வரி ரத்தினத்துக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி இருக்காங்க. காதலி கூப்பிட்டதும் யாருக்கும் தெரியாம ரத்தினமோ அவங்க வீட்டுக்கு போய் இருக்காரு. அப்படி போனதும் ராஜேஸ்வரி ரத்தினமோ தனிமையில இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஜெயக்கொடி அங்க போக 2 பேரும் தனிமையில இருந்தத ஜன்னல் வழியா பார்த்து கொந்தளிச்சு போய் நின்று இருக்காங்க. உடனே தன்னோட சொந்தக்காரங்க ராஜேந்திரன், இளையராஜா, வடிவேலுன்னு 5 பேரை வர வச்சு வீட்டுக்குள்ள புகுந்து ரத்தினத்தையும் ராஜேஸ்வரியையும் கண்மூடித்தனமா அடிச்சிருக்காங்க. ரத்த வெள்ளத்துல துடிச்ச ரத்தினம் அங்கிருந்து தப்பிச்சு கபிலர்மலை அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காரு. அங்க முதலுதவி மட்டும் எடுத்துக்கிட்டு பயத்துல தன்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் எந்த சத்தமும் இல்லாம படுத்துட்டாரு. ஆனா வாங்கின அடி சாதாரணமான அடி இல்ல. ரத்தினத்துக்கு உள்காயங்கள் பயங்கரமாய் இருந்திருக்கு. சனிக்கிழமை சாயங்காலம் அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாகி இருக்கு. அதை பார்த்து பதறி போன சொந்தக்காரங்க அவரை நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ்ல கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க. அங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்த ரத்தினம் 7ஆம் தேதி காலையில சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்துட்டாரு. அடுத்து இந்த விஷயம் ரத்தினத்தோட சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சதும் அவங்க நல்லூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரோட அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் விசாரணை பண்ணப்பதான் இந்த கொலைக்கான காரணம் என்னங்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் கொலையாளிகளான ஜெயக்கொடி, ராஜேந்திரன் உட்பட 5 பேரை கைது செஞ்ச போலீஸ் தலைமறைவா இருக்கிற புஷ்பாவை தேடிக்கிட்டு இருக்காங்க.